ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ருச்சிமா. உயர்ந்த மலை சிகரத்தின் ஒரு சிறிய பாறை இடுக்கிலிருந்து அந்த சிறு நதி தனது பயணத்தை தொடங்கியது. ஆரம்பத்தில் அது ஒரு மெல்லிய நீர் ஓடையாக மட்டுமே இருந்தது. யாரிடமும் எந்த பெரிய எதிர்பார்ப்பும் அதற்கு இல்லை. கற்களுக்கும் முற்களுக்கும் இடையே வழி தேடி ஓடுவதே அதற்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது. ஆனால் அந்த சிறிய ஓடை தான் ஒரு நாள் மிகப்பெரிய கடலை அடைய வேண்டும் என்ற கனவை கொண்டிருந்தது. மலையிலிருந்து கீழே விழும்போது ஏற்பட்ட வேகம் அதற்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்தது. காற்றில் வீசும் வாசனையும் பறவைகளின் ஒலியும் அதற்கு ஒரு புது தெம்பை கொடுத்தன. ஓடும் பாதையில் எத்தனையோ மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அதற்கு எதுவும் அஞ்சாமல் தனது பயணத்தை தொடங்கியது. ஒரு சிறிய தொடக்கம் ஒரு மிகப்பெரிய வரலாற்றின் முதல் அத்தியாயமாக அங்கே உருவெடுத்தது. நதி சமவெளிக்கு வந்தபோது அதன் வேகம் கொஞ்சம் குறைந்தது. ஒரு விதமான நிதானம் அதனிடம் வந்தது. சமவெளியில் இருந்த தாகத்தோடு காத்திருந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் அது தனது நீரை கொடுத்து மகிழ்ந்தது. பிறருக்கு கொடுப்பதில் இருக்கும் ஆனந்தத்தை அந்த நதி முதன்முறையாக அங்கேதான் கற்றுக்கொண்டது. தான் ஓடும் இடம் பசுமையை பரப்ப வேண்டும் என்ற ஒரு புதிய லட்சியம் அதற்கு உருவானது. கரைகளை தொட்டு செல்லும் போது ஒரு மென்மையான இசையை அது தனது அலைகளால் உருவாக்கியது. அதன் வருகையால் வாடி கிடந்த நிலங்கள் அனைத்தும் உயிர் பெற்று புன்னகைக்க தொடங்கின. ஒரு நதி என்பது வெறும் நீர் அல்ல, அது ஒரு நிலத்தின் உயிர் நாடி என்பதை அது உணர்த்தியது. அதன் பயணம் இப்போது இன்னும் அர்த்தமுள்ளதாக மாறியது. எத்தனையோ உயிர்களுக்கு அது வாழ்வாதாரமாக அமைந்தது. திடீரென்று ஒரு பெரிய பாறை அதன் குறுக்கே வந்து வழிமறித்தது. நதியால் அதை தாண்டி செல்ல முடியவில்லை. ஆனால் அந்த நதி அங்கேயே நின்று விடாமல் அந்த பாறையை மெல்ல சுற்றி செல்ல தொடங்கியது. தடைகள் வரும்போது மோதி அழிவதை விட வளைந்து கொடுத்து செல்வதே புத்திசாலித்தனம் என்று அது கருதியது. பாறை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நதியின் விடாமுயற்சி அந்த பாறையே மெல்ல கரைக்க தொடங்கியது. காலப்போக்கில் அந்த பெரிய பாறை நதிக்கு ஒரு அழகான பாலமாகவே மாறிப்போனது. எதையும் எதிர்பார்க்காமல் அரவணைத்து செல்வதன் மூலம் எதையும் சாதிக்க முடியும் என்பதை அது காட்டியது. நதி இப்போது இன்னும் ஆழமாகவும் இன்னும் வேகமாகவும் தனது பாதையில் முன்னேறி சென்றது. சவால்கள் என்பது நம்மை தடுப்பதற்காக அல்ல, நம்முடைய வேகத்தை அதிகரிப்பதற்காகவே என்று அது பாடம் சொன்னது. வெயில் காலம் வந்தபோது நதியின் நீர்மட்டம் கொஞ்சம் குறைந்தது. ஆனால் அதன் நீர் ஓட்டம் நிற்கவில்லை. சூரியனின் வெப்பம் அதன் நீரை உறிஞ்சினாலும் அது மேகங்களாக மாறி மீண்டும் மழையாக பொழிந்தது. இழப்புகள் என்பது அழிவல்ல, அது ஒரு சுழற்சியின் ஒரு பகுதி என்பதை அந்த நதி உணர்ந்திருந்தது. வறட்சியான காலத்திலும் தனது ஆழமான பகுதிகளில் நீரை சேமித்து வைத்து உயிரினங்களை காத்தது. நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் கைவிடாமல் பூமிக்கு கீழே இருந்த நீரூற்றுகளின் துணையை பெற்றது. கடினமான காலங்களில் நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையை அது காட்டியது. நீர் குறைந்தாலும் அதன் தெளிவு குறையவில்லை. அது இன்னும் தூய்மையாக மின்னத் தொடங்கியது. காலம் மாறும்போது கஷ்டங்களும் மாறும் என்ற நம்பிக்கையோடு அது தனது பயணத்தை தொடர்ந்தியது. நதி ஓடும் பாதையில் ஒரு பெரிய அணை கட்டப்பட்டது. அதன் ஓட்டம் அங்கே சிறைபிடிக்கப்பட்டது. ஆனால் நதி அங்கே ஒரு தேக்க நிலையை அடைந்தாலும் தனது சக்தியை மின்சாரமாக மாற்றி கொடுத்தது. தான் சிறைபிடிக்கப்பட்டாலும் பிறருக்கு பயனுள்ள ஒரு காரியத்தை செய்வதில் அது பெருமிதம் கொண்டது. அந்த அணை நிரம்பிய போது இன்னும் அதிக வேகத்தோடு புதிய பொலிவோடும் நதி வெளியே வந்தது. தடைகள் வரும்போது நமது ஆற்றலை சேமித்து வைத்து மீண்டும் வெளிப்படும் போது இன்னும் பலமாக இருக்க வேண்டும். அணையிலிருந்து வெளிவந்த நதி இப்போது ஒரு மிகப்பெரிய ஆறாக உருவெடுத்து பாய்ந்தது. எத்தனையோ ஊர்களுக்கு அது ஒளியை தந்துவிட்டு தனது இலக்கை நோக்கி இன்னும் வேகமாக ஓடியது. தடைக்கற்களே படிக்கற்களாக மாறும் என்பதற்கு அந்த நதியின் பயணமே ஒரு சாட்சியாக அமைந்தது. ஆற்றின் கரையில் இருந்த விவசாயிகள் மௌனமாக நதிக்கு தங்கள் நன்றிகளை தெரிவித்தனர். செழிப்பான பயிர்கள் நதியின் அலைகளுக்கு ஏற்ப தலைவணங்கி ஆடுவது ஒரு அழகான காட்சியாக இருந்தது. நதி இப்போது ஒரு தாயைப் போல அந்த நிலத்தை அரவணைத்து சென்றது. தன்னிடம் இருந்த நீரை வஞ்சனை இல்லாமல் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுத்தது. நதி ஓடும் ஓசை ஒரு தியானம் போல அந்த பகுதி முழுவதையும் அமைதிப்படுத்தியது. தான் ஒரு பெரிய சாதனை செய்வதாக அது ஒருபோதும் கர்வம் கொண்டது கிடையாது. கடமையை செய்வதில் இருக்கும் மகிழ்ச்சியே மேலானது என்பதை அது தனது ஒவ்வொரு அலையிலும் காட்டியது.
மக்கள் அதன் கரையில் அமர்ந்து தங்களது கவலைகளை மறந்து நிம்மதியை பெற்றனர். ஒரு நாள் ஒரு சிறுவன் நதியின் கரையில் அமர்ந்து காகித கப்பல்களை விட்டு விளையாடினான். நதி அந்த கப்பல்களை மிகவும் கவனமாக தனது அலைகளின் மேல் தாங்கி சென்றது. குழந்தைகளின் கனவுகளுக்கு துணை நிற்பதில் அது ஒரு பெரிய திருப்தியை கண்டது. நதி என்பது வெறும் இயற்கை மட்டுமல்ல, அது எத்தனையோ நினைவுகளின் சங்கமம். அந்த சிறுவனின் சிரிப்பு நதிக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தந்தது. அதன் அலைகளை துள்ள செய்தது. சிறிய சந்தோஷங்களை மதிப்பவனே வாழ்க்கையை முழுமையாக நேசிக்க தெரிந்தவன் என்று அது காட்டியது. அந்த காகித கப்பல்கள் வெகு தூரம் செல்லும் வரை நதி அவற்றை பாதுகாப்பாக கொண்டு சென்றது. நதியின் பயணம் இப்போது ஒரு விளையாட்டை போல இன்னும் சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. நதி இப்போது ஒரு பெரிய நகரத்திற்குள் நுழைந்தது. அங்கே பல தொழிற்சாலைகள் அதன் நீரை மாசுபடுத்தின. தனது சுய சுத்திகரிப்பு தன்மையை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் தெளிவானது. உலகம் நமக்கு அழுக்கை தந்தாலும் நாம் நம்முடைய தூய்மையை இழக்கக்கூடாது என்று அது நினைத்தது. தீமைகளை தன்னுள்ளே வாங்கி கொண்டு நன்மைகளை மட்டுமே வெளியே விடும் ஒரு குணத்தை அது கொண்டிருந்தது. நகரத்தின் சந்தடிகளுக்கு நடுவே ஒரு மௌனமான அமைதியை அது பரப்பிக்கொண்டே இருந்தது. எவ்வளவு பெரிய நகரமாக இருந்தாலும் நதி இல்லாமல் அதன் அழகு முழுமை பெறாது என்பதை அது காட்டியது. நதி இப்போது இன்னும் முதிர்ச்சியடைந்த ஒரு நிலையை எட்டி நிதானமாக பாய்ந்தது. எதற்கும் கலங்காத அந்த மன உறுதிதான் நதியின் மிகப்பெரிய பலமாக இருந்தது. நதியின் ஆழத்தில் எத்தனையோ மீன்களும் நீர்வாழ் உயிரினங்களும் பாதுகாப்பாக வாழ்ந்து வந்தன. ஒரு மிகப்பெரிய உலகத்தையே தனது வயிற்றுக்குள் சுமந்து செல்லும் ஒரு மகா சக்தியாக அது இருந்தது. உயிரினங்களுக்கு அடைக்கலம் தருவதில் ஒரு தாய்க்கே உரிய கருணையை அது காட்டியது. தன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு ஒரு உலகத்தையே உருவாக்கும் கலை அதற்கு தெரிந்திருந்தது. நதி மேலோட்டமாக தெரிந்தாலும் அதன் ஆழத்தில் எத்தனையோ ரகசியங்கள் இருந்தன. அமைதியாக பாயும் நதியில்தான் ஆழம் அதிகம் என்ற பழமொழிக்கு அது உண்மையாக இருந்தது. அதன் அடியில் இருந்த கற்கள் கூட நதியின் நீரால் மெருகேறி வைரம் போல மின்னின. பிறரை அழகுபடுத்துவதில் நதிக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம் எப்போதும் இருந்தது. நதி இப்போது தனது இலக்கான கடலை நெருங்கி கொண்டிருந்தது. அதன் அகலம் இன்னும் அதிகரித்தது. தூரத்தில் கடலில் அலைகள் ஆர்ப்பரிக்கும் சத்தம் நதிக்கு ஒரு புதிய வரவேற்பை தந்தது. தனது நீண்ட பயணத்தின் பலன் கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் அது துள்ளி பாய்ந்தது. தான் கடந்து வந்த மலைகளையும் சமவெளிகளையும் ஒரு முறை நன்றியுடன் நினைத்து பார்த்தது. ஒவ்வொரு மைல் கல்லும் அதற்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்து இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடும்போது வழி முழுவதும் அனுபவங்களே நமக்கு கிடைக்கும். நதி இப்போது ஒரு மிகப்பெரிய மகா நதியாக மாறி கம்பீரமாக தனது பாதையை அமைத்தது. கடலோடு கலக்கும் அந்த தருணத்திற்காக அது தனது முழு அழகையும் வெளிப்படுத்தியது. கடலின் உப்பு நீர் நதிகளோடு கலக்கத் தொடங்கிய போது ஒரு புதிய மாற்றம் அங்கே தெரிந்தது. நதி இப்போது தனித்து இயங்காமல் ஒரு மிகப்பெரிய கடலின் அங்கமாக மாறத் தொடங்கியது. இது ஒரு முடிவு அல்ல, இது ஒரு மாபெரும் சக்தியுடன் இணையும் ஒரு உன்னதமான தொடக்கம். நதி இப்போது எல்லையற்ற பரப்பாக மாறி உலகெங்கும் தனது பயணத்தை தொடங்கியது. தான் ஒரு சிறிய ஓடையாக தொடங்கியதை எண்ணி இப்போது அது ஆச்சரியப்பட்டது. விடாமுயற்சி இருந்தால் ஒரு சிறிய ஓடையும் ஒரு மிகப்பெரிய கடலாக மாற முடியும் என்பதற்கு அதுவே சாட்சி. நதியின் நீர் இப்போது கடல் அலைகளால் மாறி வானை தொடும் அளவிற்கு உயர்ந்து ஆடியது. அதன் பயணம் இப்போது ஒரு புதிய பரிமாணத்தை எட்டி உலகத்தையே சுற்றி வர தொடங்கியது. நதி இப்போது மேகங்களாக மாறி மீண்டும் மலைகளுக்கு சென்று மழையாக பொழிந்தது. இது ஒரு தொடர்ச்சியான பயணம், இதில் அழிவு என்பதே கிடையாது என்று அது சிரித்தது. ஒரு முறை பயணம் முடிந்தால் மீண்டும் ஒரு புதிய பயணம் தொடங்கும் என்பதே இயற்கையின் விதி. நதி இப்போது ஒரு அனுபவம் வாய்ந்த வழிகாட்டியாக மீண்டும் தனது பயணத்தை தொடங்கியது. ஒவ்வொரு முறையும் புதிய புதிய பாதைகளை கண்டுபிடித்து அது தனது எல்லையை விரிவுபடுத்தியது. மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதே வெற்றியின் ரகசியம். நதி ஒருபோதும் சோர்ந்து போவதே இல்லை. அதன் உற்சாகம் என்றும் குறையாத ஊற்றாக இருக்கும். ஓடிக்கொண்டே இருக்கும் நீர் ஒருபோதும் கெட்டுப்போகாது என்ற உண்மையை அது நிரூபித்தது. காற்றின் வேகத்திற்கு ஏற்ப நதியின் அலைகள் ஒரு நடனத்தை அந்த தீரத்தில் உருவாக்கின. கரையில் இருந்த மணல் துகள்கள் நதியின் அலைகளாக அழகாக கோலங்களாக மாறின. இயற்கையோடு இணைந்து வாழ்வதில் இருக்கும் இன்பத்தை நதி உலகிற்கு உணர்த்தி கொண்டிருந்தது. தான் ஒரு தனிப்பிறவி அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி என்பதை அது உணர்ந்தது.
அந்த புரிதல் அதற்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் எல்லையற்ற சந்தோஷத்தையும் தந்தது. நதி இப்போது எதற்கும் அஞ்சாத, எதற்கும் கலங்காத ஒரு மகா சக்தியாக இருந்தது. அதன் அலைகளில் தெறிக்கும் ஒவ்வொரு துளி நீரும் ஒரு வெற்றியின் கதையை சொல்லியது. எல்லாரையும் நேசிக்கும் ஒரு பரந்த உள்ளம் நதிக்கு ஒரு தனி புகழை தந்தது. இரவு நேரத்தில் நிலவின் ஒளியில் நதியின் மேல் விழுந்து அதை ஒரு வெள்ளி பாதையாக மாற்றியது. நட்சத்திரங்கள் நதியின் நீரில் பிரதிபலித்து ஒரு விண்ணுலகத்தை மண்ணில் காட்டியது. பகலில் உழைத்த நதி இரவில் ஒரு மௌன அழகோடு விழுந்தது. ஓய்வு என்பது வேலையை நிறுத்துவதல்ல, அடுத்த நாள் உழைப்பிற்கு தயாராவது என்பதை அது காட்டியது. நதி பாடிய தாலாட்டு அந்த வானத்தையே உறங்க வைத்தது. தான் ஒரு படைப்பாளி என்பதை நதி தனது ஒவ்வொரு அசைவிலும் மெய்ப்பித்தது. எத்தனையோ கவிஞர்களும் ஓவியர்களும் நதியின் அலையில் தங்களது கற்பனையை தொலைத்தனர். நதி இப்போது ஒரு காவியமாக மாறி அனைவர் மனதிலும் நீங்காத இடம் பிடித்தது. வாழ்க்கை என்பது ஒரு தேக்க நிலை அல்ல, அது ஒரு நதியைப் போல தடையின்றி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பயணம். தடைகள் வரும்போது உடைந்து போகாமல் ஒரு நதியைப் போல வளைந்து கொடுத்து உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள். நீங்கள் எங்கிருந்து தொடங்கினீர்கள் என்பது முக்கியமல்ல, உங்கள் விடாமுயற்சியால் நீங்கள் எங்கே சென்றடைகிறீர்கள் என்பதே முக்கியம். தோல்விகள் என்பது உங்களை நிறுத்துவதற்கு அல்ல, உங்கள் வேகத்தை சீரமைப்பதற்கே வருகின்றன என்பதை மறக்காதீர்கள். ஒரு நதி கடலை அடைந்த பிறகும் மேகமாக மாறி மீண்டும் பொழிவது போல உங்கள் வெற்றியும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். எந்நாளும் ஓடிக்கொண்டே இருங்கள். உழைப்பால் உங்கள் பாதையை செதுக்குங்கள். அப்போதுதான் உலகம் உங்களை போற்றும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.